இந்த வீடியோ நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டூர் அப்புறம் கொடைக்கானல் வேலி டூர் எல்லாம் கவர் பண்ணுவேன். மஞ்சுமல் பாய்ஸ் ஃபேமஸ் குணா கேவ்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்கு, ஆஃப்டர் இந்த மூவிக்கு அப்புறம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு, எவ்வளோ டூரிஸ்ட் வராங்க, அதெல்லாம் பார்ப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை போய் பாருங்க. அதில் கொடைக்கானல் லேக் பக்கத்தில் இருக்க ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். அப்புறம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் நீங்கள் சைட் சீயிங்க்கு கொடைக்கானல் எங்கே கேப் எடுக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தந்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் அது ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாம் நான் தரேன். அடுத்த வீடியோவில் கூட கொடைக்கானலில் இருக்கிற கேம்பிங் சைட்ஸ் பற்றியும் அங்கே வந்து ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவும் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் கொடைக்கானலில் ஃபாரஸ்ட் டூர் அப்புறம் வேலி டூர் எல்லாமே வந்து இந்த 1 டேல கவர் பண்ணியிருப்பேன். இது ஒரு 2 டேஸ் நீங்கள் போக வேண்டிய டூர் நான் ஒரு டேலே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி நான் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஸோ இதோட நீ ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேரிஜம் லேக் போக போகிறோம். அது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறனால ஃபாரஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம அது மாதிரி கேப் சர்வீசஸ் நம்ம வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஃபார்ம்லனா அவங்க வந்து சைன் போட்டு தருவாங்களா? ஸோ லோக்கல் வண்டி வந்து 25 அலோவ் பண்ணுறாங்க பர் டே, அப்புறம் டூரிஸ்ட் வண்டி 25. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா மோயர் பாயிண்ட் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனால் தான் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரூட்டுக்கு போகிற வழி. ஓகேங்களா? ஸோ மோயர் பாயிண்ட்டில் வந்து இப்போ மிஸ்ட் இருக்காது, கிளியராக இருக்கும் வியூன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மோயர் பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது என்ன இடம் அப்படின்றது. ஸோ வாங்க எல்லோரும் வாங்க. So Moyer Point is something it's a name of a person, okay, British person, okay. He laid a road from Kodaikanal to Munnar. So for his memory only they laid this place, and this is called as a Moyer Point. So you have something for his memory, like I don't know what it is, like kind of thing, like you can see it, you can read it over there. And this is some kind of a memory thing, and you can see a bison statue over here, which is very nicely placed. And that is like a viewpoint where you can go and see a view. But you know, I asked we can go to the forest and come back and we can have this, but he told at that time mist will be there. So this is a good time, since it's afternoon we can have a good view from there. நிறைய பேர் மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. நான் மேலே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு வியூ. ஸோ இந்த வாட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கும் போது ரொம்ப மிஸ்டாக கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். நம்மளாம் இங்கேருந்து இந்த பைசன் ஸ்டாச்சு பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல? வாவ் கைஸ், இந்த வாட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் லாஸ்ட் வ்ளாகில் பார்த்தப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஃபாக் அது மாதிரி இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், செமையாக இருக்குல்ல? ஆக்சுவலி இங்கேருந்து தேனி தெரியுன்றாங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, கீழே வரைக்கும் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பைசன் ஸ்டாச்சு அப்புறம் இந்த மோயர் பாயிண்ட்னு சொல்கிற அந்த மானுமெண்ட் என்ன சொல்லலான்னு தெரியல, மெமோரியலுக்கு வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரிட்டிஷ் பர்சன், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மோயர்னு. ஓகேங்களா? அவர் தான் ஒரு ரோடு வந்து அமைச்சிருக்காரு எங்கன்னா கொடைக்கானல்லேருந்து மூணார் வரைக்குமே. ஸோ அவரோட மெமரிக்காக வச்ச பிளேஸ் தான் இது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து வியூ வந்து சூப்பராகவே இருக்குது, வேலி வியூ. ஸோ அதுதான் அந்த பைசன் ஸ்டாச்சு. ஸோ நிறைய பேர் அதில் ஏரியன்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நானும் ஏரின்னு ஃபோட்டோ எடுத்தேன். சூப்பராக இருக்காங்க. கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ யா, இப்படி தான் இருக்கும். ஸோ என்ட்ரியில் அங்கே 10 rupees சார்ஜ் பண்ணாங்கல்ல அஜய்? இல்லையா? அடல்ட்ஸுக்கு 10 rupees, ஸ்டில் கேமராவுக்கு 50 அண்ட் வீடியோ கேமராவுக்கு 100 அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது, ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நின்றுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 லைன்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது இறங்குறவங்களுக்கு. அப்போது இப்போ பரவாயில்ல, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. எல்லாம் ஒரு சிங்கிள் லைன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மேலே இருந்து வியூ பாயிண்ட் பார்த்தோம். கீழே இருந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வாட்ச் டவர்லேருந்து கீழே வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த வியூ பாயிண்ட். ஸோ இந்த ஒரு அழகான வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் அடுத்து பெர்ஜம் லேக்கு போக போகிறேன். ஸோ நிறைய பேர் இது மேலே இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 25 லோக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் 25 டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான் இங்கே உள்ள அலோவ் பண்ணுறாங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். அதுக்கு ஒரு 7 மணிலேருந்தே பெர்மிஷன் மாதிரி எடுத்து, சாரி கைஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ஸோ அது மாதிரி பெர்மிஷன் எடுத்து தான் போகணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப் சர்வீஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா அந்த அண்ணாவே வந்துட்டு அதெல்லாம் ஃபுல்லாமே பார்த்துப்பாங்க. நான் எந்த ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டீட்டெயில்ஸ் தரேன், அதை பார்த்து நீங்கள் அடுத்த வாட்டி இங்கே வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் மோயர் பாயிண்ட்லேருந்து அடுத்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க. இங்கேருந்து குரங்கணி வந்து சூப்பராகவே வியூ பாயிண்ட் தெரியும்னு சொல்கிறாங்க. குரங்கணினா அந்த மைனா படத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கே சூப்பராக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. கீழே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறவாங்க. So Ajay, here this monkeys and all, you know, like some robbers, they'll come and rob everything whatever we have in our hand, it seems. So you should be very careful. If any monkey is coming and trying to snatch my cam, that's all. I'll be having some fight with monkey. Even that will become like a content now. Okay. பேருக்கு ஏற்ற மாதிரிங்க நிஜமாவே சொல்கிறேன், இந்த இடம் வந்து சைலண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க. பாப்போம் குரங்கணி வில்லேஜ் தெரியுதா என்னன்ட்டு. ரீசெண்டாக கூட இது ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் தான். இங்கேருந்து பார்க்கலாம் எப்படி வந்து விசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி வரும். ஸோ கைஸ் இந்த வாட்ச் டவர் வந்து பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வியூ. எனக்கு இது ஏதோ வந்து அந்த குணா கேவ்ஸில் ஒரு வாட்ச் டவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே எப்போவுமே வந்து க்ரௌடடாகவே இருக்கும். இது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைலண்ட் வேலி வியூன்ற மாதிரி இந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இதை நான் தான் ரொம்ப கத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ், நிஜமாவே சொல்கிறேன். இங்கே குரங்கணி வில்லேஜ்ன்ட்டு நீங்கள் வந்து மைனா படத்தில் பார்த்துருப்பீங்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து இங்கேருந்து ரொம்ப கிளியராகவே தெரியும். ரீசெண்டாக கூட வந்து ரீசெண்ட் சொல்ல முடியாது, சமீபத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் சம்திங் ஆச்சு, நிறைய பேர் கூட இறந்து போனாங்கன்ற மாதிரிலாம் நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் இங்கேருந்து விசிபிளாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ பெர்ஜியம் லேக் வியூ பாயிண்ட் வந்திருக்கும். இங்கேருந்து பெர்ஜியம் லேக் சூப்பராகவே தெரியும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, அங்கே இருக்க பாருங்க. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே நீங்கள் பார்க்குற வேன் வந்து ஃபாரஸ்ட் வேன் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து மோயர் பாயிண்ட்லேருந்து 300 அது மாதிரி பே பண்ணி ஸோ உள்ளே வந்து இந்த பெர்ஜியம் லேக் வந்து பார்க்குறாங்க. ஆன் த வேல இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. நீங்கள் கேபில் வந்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு பெர்மிஷன்ஸ்லாம் எடுத்துருவாங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த வியூ பாயிண்ட். வாவ், அங்கே அவங்க இலையெல்லாம் தூக்கி போடுறாங்க, அது அப்படியே மேலே போகுது பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற இலையை தூக்கி போடுறாங்க, அது அப்படியே மேலே பறந்து வரும் பாருங்கள். இதான் தொப்பி தூக்கி பாறைன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தது தான் தொப்பி தூக்கி பாறைன்றாங்க. அங்கேருந்து தொப்பிலாம் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அங்கே அடிக்கிற காற்றுலேயே வந்து மேல் நோக்கி வெளியே வருது, அப்படியே மேலே பறக்குது பாருங்கள். அதான் சூப்பராக பண்ணி காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குங்க. நீங்கள் மெயின்லி என்ட்ரன்ஸில் நீங்கள் பே பண்ணிட்டுருங்க பார்த்தீங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவ்வளோதான். அதை தவிர்த்து நீங்கள் எங்கேயுமே என்ட்ரிக்கு பே பண்ணுற மாதிரியே வரல. ஸோ நல்லாவே இருக்குது எல்லா பாயிண்ட்ஸும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அங்கே இருக்கிறது தான் குரங்கணி வில்லேஜ்னு சொல்கிறாங்க, மைனா படத்தில் வந்துருக்கு. ஸோ இதில் கிளியராகவே தெரியுது. ஸோ நீங்கள் அந்த தொப்பி தூக்கி பாறை பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ரொம்ப கிளியராகவே நீங்கள் அந்த வில்லேஜை பார்க்கலாம். அண்ட் வந்து இது என்னென்னா நீங்கள் தொப்பி மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் இந்த இலை மாதிரி தூக்கி நல்லா வீசினீங்கன்னா கூடமே அது அப்படியே மேலே வருது. ஸோ காற்று இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு தெரியுது. கொஞ்சம் டேஞ்சரஸான ஸ்பாட்டு. நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க நில்லுங்க அப்படின்ட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் நின்னாங்க, நான் வந்து அவங்கள இறக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, பட் நான் அவங்கள வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நீங்கள் இங்கேருந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எல்லா மூலிகையும் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஓகே, யாருமே உள்ளே போய் வந்தாங்களாக்கும் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. அந்த அளவு இருக்குதா தெரியும். இதோ ஆமாண்ணா, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்குல்ல. வாவ், எல்லா கலருமே இருக்கும். சுகாய் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு கலரில் இருக்குது ஒரு இலையும். இதுதான் மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்கிறாங்க, அண்ணா சொல்லியிருப்பார். ஸோ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இது தமிழில் மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க ட்ரீஸில் இருக்க இலை வந்து ஒரு ட்ரீலையுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸோட ஸ்மெல்லே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இது மாதிரி ஸ்டோரி அதுக்கு பின்னாடி இருக்குன்றத நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள்.
Hi Ajay, how you are enjoying this view? Very nice. Already you became the victim of this Madhiketan Solai, I guess. Bless you. So yeah, it's very beautiful guys. See here, like everything is like different color. எனக்கு கேமராவில் எப்படி வருதுன்னு தெரியல, நேரில் ரொம்ப அழகாகவே இருக்குது. சீரியஸ்லி guys. ஸோ கைஸ், இந்த மதிக்கட்டான் சோலையிலேருந்து எனக்கு போகவே மனசில், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரான இடமாவே இருக்குது. ஏன்னா இந்த சம்மர் டைமில் வந்திருக்கேன், எல்லா செடியுமே ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ட்ரையாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு செடி கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஸ்பாட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லைனா ஃபேமிலியாவோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட் நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அகெயின் இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக பர்ஜம் லேக் வந்து இங்கே இறங்கியாச்சு. இங்கே இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ், லைக் கெஸ்ட் ரூம்ஸ், லைக் கெஸ்ட்லாம் வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி இங்கே கெஸ்ட் ஹவுசஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெம்பிள் மாதிரி சின்னதாக பார்த்துருக்கேன். மாதிரிலாம் இல்லை, டெம்பிள் தான். ரொம்ப அழகாக சின்னதாக க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது மாதிரி கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து ஒரு மான் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, மாடோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, செம்ம க்யூட்டாக இருக்குது. அவங்க போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க, கேட் மாதிரி. அதை ஓப்பன் பண்ணியோ லைக் அதை க்ராஸ் பண்ணி கூட போய்க்கலாங்க, யாரும் இல்லை. வாவ் கைஸ், செம்மையாக இருக்குது பாருங்களேன். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், ஆனால் நான் vloggingல கவர் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் vlog எடுக்கிறதுக்காக வந்திருப்பேன். அந்த சீரீஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடைக்கானல் சீரிஸ் 2021 இருக்கும்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்கிங் வந்து அங்கேயே போட்டுட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு வாக் டவுன் ஹியர், லைக் அங்கே போயிட்டு லேக் பார்த்துட்டு ரிட்டன் வர சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ், இது ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ஃபேஸ் காட்டில் ரொம்ப சன்னியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ இது ஈவினிங் டைம் வந்தால் செம்மையாக இருக்கும், நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஈவினிங் டைம்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2:30க்கே நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை விட்டு வெளியே போயிருக்கணும். அதாவது மோயர் பாயிண்ட் கிட்டே நீங்கள் போயிருக்கணும். அவங்க ஒரு மங்கி ரொம்ப நேரமாக நான் பின்தொடர்ந்துட்டே வருது. ஸோ பெட்டர் நான் அது மேலே ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. அங்கே வந்துட்டுருக்கு, தெரியுதான் தெரியல உங்களுக்கு, கேமராவில் அங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ என் கையில் இருக்கிற கேமராவை பார்த்து வச்சு சாப்பிட வச்சுருக்கேன்னு வர பார்க்குதான் என்னன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே போயிடுறேன் லேக் பக்கத்தில். இது ஒரு ஊற்று தண்ணி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயில் அடித்தாலும் இங்கே வந்து தண்ணி வத்தாதான். ஸோ இந்த பூச்செடி பாருங்கள், வர வழிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். பட் இங்கே ஃபுல்லாக அப்படி படர்ந்துருக்கு. அப்படியே இந்த பூக்கு நடுவில் நடந்து போகும்போது ரொம்ப செம்மையான ஒரு ஃபீல் தாங்க தருது, நிஜமாவே சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இப்படி இல்லை. நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் தான், ஒயிட் ஃப்ளவர்ஸ், ஸோ பியூட்டிஃபுல் சீரியஸ்லி. ஸோ ஃபோட்டோ ஷூட் பிரியர்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. நிறைய தாமரை இருக்குது, லைக் லோட்டஸ் ஃப்ளவர் இன் திஸ் பர்டிகுலர் லேக். வெரி நைஸ். வாவ் கைஸ், சீரியஸ்லி தெரியுதா, அப்படியே காற்று அடிக்குது, சில்லுன்னு இருக்குது அப்படியே இந்த நாளில் நடந்து போகிறதுக்கு. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கேருந்து பதுங்கி இந்த குரங்கு வரணுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபைனலாக நடந்து இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் இந்த லேக் உள்ளே போனோம். நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வர்ச்சுவலாக உங்களை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு நம்புகிறேன். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, தண்ணியில் விளாண்டுருக்காங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு போட் இருக்காயிடும், நம்ம போட்டிங்லாம் இருக்கான்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். பட் இங்கே இந்த போட் மட்டும் இருக்குது. மீன் கூட தெரியுது நிறைய இந்த தண்ணியில். பெரிச்சம் லேக்கோட இந்த ஃபாரஸ்ட் டூர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வேலி டூர் போக போகிறோம். நான் பைன் ஃபாரஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன், பிகாஸ் அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் பற்றின வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் vlog வந்து செக் பண்ணுங்கள், கொடைக்கானல் vlog. அதில் வந்து கம்ப்ளீட்டாக நான் எடுத்திருப்பேன். ஸோ கைஸ், குணா கேவ்ஸ் வந்தாச்சு. ஸோ மன்யூவல் பாய்ஸ் ஃபேமஸ் குணா கேவ்ஸ்னு இப்போ சொல்லலாம். ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. குணா கேவ்ஸில் அடல்ட்ஸ்க்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 அது மாதிரி போட்டிருந்தது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு. ஸோ வந்து அங்கே குணா கேவ்ஸ்குள்ளலாம் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் கவர் தான் இருக்கும்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே ஒரு வந்து வேலி வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஒரு வாட்ச் டவர். ஓகேங்களா, அங்கே போயிட்டு வந்து எப்படி அங்கே வியூ இருக்குன்றது மட்டும் காட்டுறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் கொடைக்கானல் வந்திருக்கும்போது வின்டர் டைமில் இருந்தது. ஸோ அப்போ ஃபுல்லாக வந்துட்டு மிஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஃபாகியாக இருந்தது. கம்ப்ளீட்டாக அதில் கவர் பண்ண முடியல. அது மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வின்டர் டைமில் எப்படி இருக்குன்றது அதில் போட்டிருப்பேன். ஸோ கொடைக்கானல் 2021 அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் அது இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 2024 வந்திருக்கேன், சம்மர் டைம் இது. ஓகேங்களா, ஸோ சம்மர் டைமில் எவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 2:30 கிட்டே இருக்கும். ஸோ எப்படி இருக்குது இப்போ வந்து அங்கே வியூன்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப்டர் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவிக்கு அப்புறம் ரொம்ப க்ரேஸ் ஆகிடுச்சு போல், நிறைய பேர், ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க. இப்போ குணா கேவ்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது குணா கேவ்ஸ்னு அங்கே ஒரு போட் இருக்கும் பாருங்கள். குணா கேவ்ஸ்னு ஒரு போட் இருக்கும். நிறைய வுடன் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டயர்டாச்சு நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். அண்ட் நிறைய மங்கீஸ் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நீங்கள் ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதே பெட்டர். புரியல, நானே வந்து கேமராவை கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுட்டு இருக்கேன். இல்லைனா அது ஏதோன்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுத்துரும். ஸோ இங்கே வந்து ஒரு உடன் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இறங்கிக்கலாம் நம்ம. ஃபைனலி வி ஆர் இன் குணா கேவ்ஸ். ஸோ அந்த ரொம்ப ஃபேமஸான அந்த ரூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தோட ரூட்ஸ் அங்கே தான். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது குரங்கு வேலையாக நம்ம மனுஷங்க வேலையான்னு தெரியல. ஃபுல்லாக அங்கே இப்போ டஸ்ட்டாக பறந்துட்டு இருக்குது. சுற்றி அந்த இன்செக்ட் சவுண்ட்ஸ் ஒன்று கேட்குதா, செம்மையாக இருக்குது இங்கே இருக்க வைபே. ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக் ஸ்டோரி பற்றி. ஸோ குணா கேவ்ஸ் எப்படி வந்து இங்கே குணான்னு பேர் வந்தது, யூ நோ ரைட்? இட்ஸ் ஆஃப்டர் த மூவி குணா மூவி. நோ, பிஃபோர் தட் இட் வாஸ் லைக் டெவில்ஸ் கிச்சன். நிறைய பேர் மேலே வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா நிறைய லீச்சஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் ரிஸ்க் எடுக்கலை. ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இங்கே இந்த ரூட்ஸில் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே போட்டிருக்க அந்த வேலியெல்லாம் தாண்டி போகக்கூடாது, அதுதான் மேக்ஸிமம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போகக்கூடாது. ஸோ அங்கே அந்த வாட்ச் டவர் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் போய் அங்கே ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு கவர் பண்ணி அப்படியே இறங்கி நாங்கள் சைடு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, மீன்வேல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூட்ஸில் உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நிறைய இன்செக்ட்ஸ் வந்து இந்த மரத்தில் கத்திகிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்பூக்கியான ஃபீலிங் தருது சீரியஸ்லி. ஜஸ்ட் இமேஜின் யாருமே இல்லை, அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து மிஸ்டியாக இருக்குது. அப்போ எப்படி ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும்ல. இங்கே தான் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் அதை க்ராஸ் பண்ணி போனாங்க. இந்த இடத்துல க்ராஸ் பண்ணி கீழே இறங்கினாங்க. இங்கே தான் அந்த ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பியெல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஏறி குதிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர். இங்கே எதுக்கு போட்டிருக்காங்கன்னா தெரியாமல் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னா நிறைய பேர் இதில் ஏறி குதிச்சுட்டுலாம் வேறு இருப்பாங்க. சேஃபே இல்லை கைஸ். நான் காட்டுறேன் பாருங்களேன், இங்கேயுமே இருக்கும் இது மாதிரிலாம். அங்கே பாருங்கள், அப்படிலாம் போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சில பேர் அதை ஏறி நடந்து வர போவாங்க, குதிப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் மெஷருக்காக வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வாட்ச் டவரில் போய் உங்களுக்கு காட்டுறேன் வியூ. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க நீங்களே. இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். தெரியல சீரியஸ்லி, இப்படிலாம் இருந்தால் என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள். எல்லா பீப்புள் சேஃப்டிக்கு தானே அது போட்டிருக்காங்க. எதுக்கு வந்து அங்கெல்லாம் போய் ஏறிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்களே பாருங்கள், இங்கே அந்த சேஃப்டியாக ஃபீல் ஆகுது அது. ஸோ கைஸ், திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ வாட்ச் டவர் வந்து கீழே இப்படி தான் வியூ இருக்குது. ஸோ உங்களுக்கு பில்லர் ராக் எப்படி இருக்க போகுதுன்னு காட்ட போகிறேன். இது எப்படின்னா குணா கேவ் அந்த சைடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து குணா கேவை பார்க்குறது தான் பில்லர் ராக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ட்டிக்கலாக எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு 2 ராக் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாகவே இருக்கும். கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆக போகுது தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பக்கத்தில் இங்கே பாருங்கள், ஒரு யானை ஸ்டாச்சுலாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சன் அந்த சைடு இருக்கனால சரியாக தெரிய மாட்டேங்குது, பட் இட் இஸ் ஹியர். So that is what is called as pillar rock. Those two, this and this.
ஸோ நீங்கள் இங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா கூட பில்லர் ராக்லேருந்து நிறைய ஷாப்பிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நிறைய ஈட்டபிள் ஷாப் கூட இருக்குது. மேகி அது மாதிரி, அப்புறம் நிறைய பிளான்ஸ் அண்ட் ஆல் தேர் செல்லிங். இங்கே ஃப்ரூட் ஷாப் கூட பார்க்கலாம். யூக்கலிட்டஸ் ஆயில் அது மாதிரி நிறைய செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோல்ஃப் கோர்ஸ். 600 ஏக்கரானா மெம்பர்ஸ் மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்களாம் விளையாடுறதுக்கு. இது வந்து ஆஃப்டர் இந்த பில்லர் ராக் அப்புறமா இருக்குது. நீங்கள் சூசைட் பாயிண்ட் பார்க்குறீங்க, அந்த க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரும் இது. கைஸ் இப்போ வந்து பசுமை பள்ளத்தாக்கு க்ரீன் வேலி வியூ வந்திருக்கும். இது சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இல்லை லாஸ்ட் vlog நான் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருக்கும் பாருங்களேன். டீ, நிறைய ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக அப்டேட்டாக வரும். ஸோ கொடைக்கானல் ட்ராவல் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து கமெண்ட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரியே கொடைக்கானலில் ஒரு கேம்ப் மாதிரி போயிருப்பேன். அங்கே ட்ரெக்கிங்லாம் பண்ணி ஒரு ஹிடனான ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும் அந்த ட்ரெக்கெல்லாம். நான் ஸ்டே பண்ணி இந்த கேம்பிங் சைட் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் போடுவேன். அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் உடம்பு பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, பாய். இங்கே இருக்கிற பெரியவர் தான் வந்து நம்ம கூட வந்தவர். ஹாய் பெரியவரே. திரும்புங்க சார். பெரியவர்லாம் இல்லை, நம்மால் தான். போர்வெல்லாம் வச்சு இப்படிதான் இருப்பீங்க. And see this side. Wow guys, seriously